ஃப்ரெண்ட்ஸ், கல்முனை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தால் பின் ரோட்டு மட்டக்களப்பு ரோட் இருக்குது. மட்டக்களப்பு வந்து ரோட், அந்த ரோட்டில் வந்து வராதிங்க பெருசாக. எல்லா தண்ணி வந்து இந்த கிட்டத்தட்ட இடுப்பு அளவுக்கு மேலே பைக்கு முக்கால் தாக்கிற அளவுக்கு வந்துட்டு தண்ணி. இங்கே வாருங்க, தண்ணி எவ்வளோ தண்ணி தண்ணி காட்டுங்க. போஸ்ட் ஆஃபீஸில் தான் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அப்படியே மொத்தமாகவே தண்ணியாக இருக்குது. இடத்துல ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, மக்கள்லாம் நடையில் வராங்க தண்ணிக்கால. இங்கே பாருங்க, இந்த அளவு இப்படி ஊருக்கு தண்ணி ஒன்று தெரியலையே. போஸ்ட் ஆஃபீஸில் கதை முடிஞ்சு, இங்கே டிஎஸ் ஆஃபீஸில் கதை முடிஞ்சு, உங்களோட பஸ் இது கொஞ்சம் மேட்ச் இல்லை. நான் ஃபுல்லாக ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நம்ம கிருஷ்ணா மக்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க. எப்போ நம்ம வந்தால் சாயந்தரம் இருப்பேன். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா கல்முனையில் நம்ம வீடியோ இருக்கும். அதில் நான் அதில் போட்டிருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கல்முனையில் நீங்கள் வந்து நேராக பஸ்ஸில் வச்சு பஸ் ஸ்டாண்ட் ரோட்டால் வந்து போய் மட்டக்களப்பு ரோட்டால் போகாதீங்க. கிட்டத்தட்ட எந்த இடுப்புக்கு மேலால் தண்ணி வருது. கிட்டத்தட்ட 3 அடி 4 அடிக்கு மேலே தண்ணி வருது. பார்த்து கவனமாக போங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் போகிறதா அதில் போகாதீங்க. வேறு ரோட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு இங்கே மற்ற எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனல் புதுசு நம்ம தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இருந்து கிளம்ப போகிறோம். வேறு ஒரு தண்ணி மட்டத்தை எவ்வளோ கூடிக்குது பாருங்கள். வளவு ஆறு எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கு. இதோட மெயின் பிரச்சனை என்னன்னா அப்படி இல்லை ப்ரோ, குளத்துக்கு போயிட்டு கட்டுறேன். அது மண்ணை போட்டு அப்புறம் அது அப்படி என்ன செய்யும்? தண்ணி சொந்த வீட்டை தண்ணி வர தண்ணி மொத்தமாகவே என்ன 2 மீட்டிங்கில் போகிறாங்களாமா? எந்த பக்கத்து பார்த்தனியாடா தண்ணி ஃபுல்லாக போகுது. நான் பார்த்தேன், அங்கே பக்கம் போகுது. அந்த அளவுக்கு போயிடலாம். பட் அங்கே ஃபுல்லாக தண்ணி போகுதாங்க. கல்முனைக்குள்ள போக போகிறோம். அங்கே போயிட்டு நான் கொஞ்சம் மழை பண்ணி ஆத்தூரம் பக்கமாக கடுமழை பெய்யுதுடா. சரியான மழை பெய்யுது. ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு வெள்ள வருட எதிர்பார்க்கல. குறுகிய நேரத்தில் கிட்டத்தட்ட இன்றைக்கே 4 அடி உயரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துருக்குண்டா. இன்னும் போக போக ஒரு கிழமையாக இவ்வளோ வருந்து சாத்தியம் குறைச்சது. ஆயிரத்தி ராஜா மோத்தாரம் பட்டு போட்டோம். இன்றைக்கு மோத்தாரம் பட்டு மோத்தாரம் பட்டாங்கடா. ஓகே, கஷ்டம் கடா. ஆனால் இப்போ நாங்கள் மோத்தாரம் பட்டுறது வாய்ப்பு இருக்காது. ஏன்னா மழை இங்கே பெய்ய கிடைக்கும். ஊரை தாண்டத்தை அது மட்டும் இல்லை. மவுளூருக்கு தண்ணி நிற்குது இல்லை? மவுளூருக்கு தண்ணி நிற்கிட்டா எரியும் தாண்டிட்டு மொத்தமா வீட்டிலே புறக்காது கொஞ்சம் தண்ணி தண்ணி. ஓகே, நாங்கள் இந்த வீடியோ வர பார்த்துட்டா முடிக்க போகிறேன். நீங்கள் முடிக்க உங்களை கல்முனையில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன ப்ரோ? வெள்ளம் ஆறுக்கு வெள்ளம் பண்ணுமோ என்ன பிடித்து போங்க. மழை கேட்டுங்க. நீ மழை வாட்டு மழையே கேட்கக்கூடாது. யாருமே கேட்டால் அடிச்சு விட்டுருவோம். நற்பத்தி தாண்டிட்டு மொத்தமா மாட்டுகளெல்லாம் மழை
நினைச்சு கூட பார்க்கல கல்முனை தாண்டு வந்து உண்மையா தண்ணியார் இடத்துல தண்ணி வந்து எப்படா தண்ணியை வந்துடும் போயிட்டு இருக்கா இல்ல எல்லாத்தையும் நம்ம கண்டம் பண்றோம் நம்மள கண்டம் பண்றோம் இது கொஞ்சம் இல்லை நான் ஃபுல்லாக இது சரி அப்பாச்சி தான் சரி அதான் கொண்டு வர ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க மக்கள்லாம் நடையில் வராங்க தண்ணிக்கால என்ன போஸ் வரலையா ப்ரோ நிற்க போறியா ஆ என்னதுடா அபிவிருத்தி அதிகார சபை கல்முனை இதில் டிஎஸ் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே தாண்டிட்டு மொத்தமாகவே ப்ரோ ரோட்டு மேலே தண்ணி ப்ரோ இங்கே பாருங்க இது மட்டும் தண்ணி வந்துருக்குண்டு ஃபுல்லாக மொத்தமாகவே இதாகிடுச்சு தண்ணி மேய்த்தணுமா வாடா ஃப்ரெண்ட்ஸ் கல்முனை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தால் பின் ரோட்டு மட்டக்களப்பு ரோட் இருக்குது மட்டக்களப்பு வந்து ரோட் அந்த ரோட்டில் வந்து வராதிங்க பெருசாக எல்லா தண்ணி வந்து இந்த கிட்டத்தட்ட இடுப்பு அளவுக்கு மேலே பைக்கு முக்காசி தாக்கிற அளவுக்கு வந்துட்டு தண்ணி இங்கே பாருங்க தண்ணி எவ்வளோ தண்ணி தண்ணி காட்டுங்க போஸ்ட் ஆஃபீஸிலலாம் ஃபுல்லாக தண்ணி இருக்குது அப்படியே மொத்தமாகவே இங்கே பாருங்க இந்த அளவு இப்படி ஊருக்குள்ள தண்ணி வந்து தெரியலையே போஸ்ட் ஆஃபீஸில் கதை முடிஞ்சு இங்கே டிஎஸ் ஆஃபீஸில் கதை முடிஞ்சு அவர் தண்ணிக்குள்ள வர மாட்டார் நிற்கிறார் அங்கே அளவுக்கு என்ன இங்கே வரங்க அவரது சரியான படமாக இருக்கிறேன் என்ன வர உங்களோட இதுக்குள்ளே தண்ணி வந்துட்டு போலண்ணே உங்களோட இதுக்குள்ளே தண்ணி வந்துட்டுண்ணே ஃபுல்லா இந்த முறை என் கூட தண்ணி வந்துருக்குண்ணே கடுமையாக வந்துட்டு அங்கே கிட்ட இங்கே பாலம் ஃபுல்லாக தாண்டிட்டு ஃபுல்லாக வானம் போயிடாது இடுப்புக்கு மேலே தண்ணி போகுது அது நீ வந்துட்டியா ஒருத்த நின்று பார்த்த யாருங்க
तो मुझे मालूम है भाई, सब कुछ मालूम है. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம கல்முனை பார்க்கோம். கல்முனைலாம் நிற்கிறோம் நம்ம. இப்போ கல்முனை பஸ் ஸ்டாண்ட் பார்க்கறதுனால நம்ம போக போகிறோம். நம்ம போயிட்டு எல்லாம் அப்டேட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட பைக்கில் அருவாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியும். இப்போ நம்ம கல்முனை ஆஃபீஸ் இப்போ நம்ம கல்முனையிலேருந்து கல்முனைக்கு நிற்கும். கல்முனைக்குள்ள நிறைய இடங்களுக்கு நீங்கள் வாகனத்தால் போகலாமா இல்லையா, அதாவது இந்த ரோட்டை விட்டுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பில் வந்து டைரெக்டாக நீங்கள் வர்றது. இதுக்கு வேறு ஏதாவது ரோட் இருக்குது, நிறைய ரோட் கிடைக்கு. அந்த ரோட்டால் வாங்க, வேலை வராதிங்க. இந்த கொஞ்சம் பெட்ரி வீக்கான பைக்கில் இருந்தால் நின்றுவீங்க. இடுப்புக்கு மேலே தான் தண்ணி நிற்கும். பிறகு கஷ்டப்படுவீங்க வாகனத்தில் வரதுக்கு. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் இந்த சேனலுக்கு அப்டேட் பண்ணுறேன். வாங்க. இந்த அளவு ஆகும் எதிர்பார்க்கல. பஸ்ஸை கொஞ்சம் இதை காட்டுல வஸ்திப்பு கூட காட்டு. வஸ்திப்பு கல்முனை டிப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ் டிப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி ரெண்டுமே சொல்கிறது வார்த்தைங்க. எனக்கு தெரிஞ்சு அப்புறம் போயிட்ட மாட்டேங்க அடுத்தது அஞ்சு ஓரளவுக்கு வச்சிருக்கு போல. எங்கே இந்த உரிமத்தை பணம் வந்து சேர்ந்து படம் நடந்தது. பார்த்து கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கு. எப்படியில பார்த்துக்குவோம். கல்முனோட கதை முடிஞ்சு மொத்தமாக வைக்க போட்டு விட்டாங்க. இங்கே வருங்க. இந்த டைம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபோன் வந்து கரெக்டாக காப்பாற்றுமா வேறு லெவலில் இருக்கும். இந்த டைமில் டைலாக் கேட்டால் பேசுறது கேட்டால் அவ்வளோ தோணுது. சார்ஜில் கொண்டு வைத்துருவேன். மார்க்கெட் ஏரியா என்ன நிலவரம் மட்டும் அது எட்டு பார்த்து போயிட்டு வாங்க மார்க்கெட்டை பார்க்க பஸ்ஸு வாங்க 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 நிறைய இருக்குது நம்பி. இதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகே என்னடா தமிழ் பெரும்பாலும் தண்ணி நிற்காது. ஏன்னா இது இறக்கம்ல தண்ணி நிற்கின்றா பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் முன்னுக்கு போகணுங்க. முன்னுக்கு போனால் அவரத்தை போனால் தண்ணி தண்ணி இருக்கா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். வேறு ஒரு